ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆத்ம தரிசன ஜெபைக்கியத்தின் சார்பில் அன்பான வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு குடும்ப உறவை பலப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். குடும்ப உறவில் முக்கியமான உறவு வந்து கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உறவைத்தான் ஒரே மாம்சங்கிறார். ஒரே மாம்சம், கணவன் மனைவியும் ஒரே மாம்சம். கணவன் பாதிக்கப்பட்டால் மனைவிக்கு அது பாதிப்பாக தெரியணும். மனைவிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது கணவன் தன்னுடைய பாதிப்பாக அவன் கருத வேணும். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் வந்து கனப்படுத்துவதையும் அவர்களுக்கு பணியாற்றுவதையும் அவர்களுக்கு உதவி செய்வதையும் மேலாக கொள்ள வேண்டும். நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு இன்னைக்கு விரிஞ்சு போயிருக்குது, பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் பேசாமல் பல மாதமாக பல வருஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு சொல்லி அந்த மனைவியானவள், குடும்ப தலைவியானவள், நான் அவங்களோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போயிருதாப்புல, இல்லைன்னா இந்த ஆள் தன் மனைவி விட்டு விட்டு வேற ஒரு பெண்ணோடு போய் விடுதாப்புல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன காரணம்? நான் சொல்றது உலகத்தில் ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் நடக்கிறதை குறித்து நான் பேசலை. கிறிஸ்தவ குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவை என்று தொழுது கொள்கிறவர்கள், ஆலயத்துக்கு போகிறவர்கள், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஏன் அவங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு பிரிவினை வருது, ஏன் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, உண்மையிலே பிரச்சனை அந்த ரெண்டு நபர்களும் அறிய வேண்டியதை அல்லது தெரிந்து கொள்ள வேண்டியதை முறைப்படி அவங்க தெரிந்து கொள்ளலை. தெரிந்து கொண்டாலும் அதை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவில்லை. நீங்கள் பைபிளில் கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், நிறைய காரியம் சொல்லப்பட்டாலும் ரெண்டு பேருக்கு முக்கியமான ஒவ்வொரு காரியத்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் மனைவியானவள் கணவனுக்கு கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது கீழ்ப்படியணும். ஏன்னா அவர் தான் தலை, மனைவியானவள் சரீரம், கணவன் வந்து தலையாக இருக்கிறாரு. அப்போ கீழ்ப்படிதல் இருந்தால் அந்த குடும்பத்தில் குழப்பம் வராது. புருஷன் என்ன சொல்கிறாரு அது உடனே அதை கேட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி அதை உள்ளே வாங்கிட்டு, ஒருவேளை அந்த சொன்ன வார்த்தையில் ஒருவேளை தவறு, ஏன்னா அதான் கர்த்தருக்குங்கிற வார்த்தை இருக்கு, ரொம்ப முக்கியம். அக்காவை கணவன் வந்து ஒரு பாவம் செய்ய சொல்லுவான், கணவன் வந்து ஒரு தவறான காரியத்தை சொல்லுவான், அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் பைபிளில் எப்போதுமே கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த கர்த்தருக்குள் இருக்கிற அந்த வார்த்தையும் கவனிக்கணும். அப்போ கணவனுக்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள், வசனத்தின்படி. அவர் தான் தலைவர், குடும்பத்தை நடத்தக்கூடியவர். அப்போ அந்த வார்த்தைக்கு வந்து மனைவியானவள் கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் கணவனுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மனைவி வந்து ஒரே சரீரம், உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். பாலி ஆங்கிச்சோ ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர், சமீபத்தில் அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் வந்து தென்கொரியாவில் உலகத்திலே பெரிய ஆலயத்தை கட்டினவர். ஆனால் ஒரு முறை அவருடைய குடும்பத்திலேயே இதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? விட்டுட்டு விலகி போகலை. அவருடைய மனைவி நாளுக்கு நாள் மெலிந்து போன, எலும்புந்தோலுமாக மாறி போனாங்க. எலும்புந்தோலுமாக மாறி போனாங்க. நல்ல ஆலயம்லாம் பெரிய அளவில் கட்டியாச்சு, நிறைய லட்சக்கணக்கான விசுவாசிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் வராங்க, அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு, முடவன் நடக்கிறான், காது செவிடன் காது திறக்கப்படுகிறது, ஊமையன் பேசுகிறான், சபை நாளுக்கு நாள் குரோத் ஆகுது. ஆனால் அவருடைய மனைவி நாளுக்கு நாள் தேஞ்சு போயிட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் உடைய மாமியார் சொன்னாங்களாம், என் மகா வந்து தேஞ்சு போயிட்டே இருக்கா, நீ என் மகாவை சரியாக கவனிக்க மாட்டேக்க, நீ இந்த மாதிரி செஞ்சன்னா உன்னை பிரச்சனை ஆயிடும்னு சொல்லி அந்த அம்மா எச்சரிச்சிருக்காங்க. இவருக்கு சொன்னார், மாமி நான் நல்லதை அன்பு பாராட்டுறேன், அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கர்த்தரிடத்தில் போய் கேட்டாருங்க. ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர் பேசினாரா, முதல்ல நான் சொல்கிறது நீ கேளுன்ட்டு. முதல்ல நான் தான் நான் என்னை தான் நீ தேடணும். சரிதான், முதலாவது தேவனுடைய ராஜ்யம்.
கர்த்தர் முதலிடம், கர்த்தரா இயேசு கிறிஸ்து முதலிடம். ஆனா ரெண்டாவது நீ கொடுக்க வேண்டிய இடம் உன்னுடைய மனைவி. ஏன்னா அங்க உன் மனைவியின் இடத்துல நீ அன்பு கூறணும். என்ன ஆண்டவரே செய்யணும்? ஒன்றும் இல்லை, வாரத்தில் ஒரு நாளை என்ன செய், உன் மனைவிக்காக நீ ஒதுக்கி விடுனார். உடனே அந்த ஆலோசனைக்கு அவர் ஏற்றுக்கொண்டு அவர் போய் மனைவியினிடத்தில் போய் சொன்னாரா. அன்னைக்கு சொல்லும் பொழுது நல்லா மல்லிகைப்பூ, நல்லா அல்வாலாம் வாங்கிட்டு போய் மனைவியின் இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு சொன்னாரா, இந்த பாரு இனி திங்கட்கிழமை முழுசு வாங்கூட தான் இருக்க போகிறேன், நீ என்னெல்லாம் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் உன்னுடைய ப்ரோக்ராம். அந்த அம்மாவுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. துள்ளி குதிச்சு பிரைஸலோ அல்ல இல்லையான்னு அப்படியே ஓடுதான், தெருவில் ஓடுதான். என்ன ஓடுது? பாஸ்ட் திங்கக்கிழமை தோறும் என் கூட இருப்பார், நான் சொல்றதே கேட்பாரு. என்ன பேரானந்தம் பாருங்க. கொஞ்ச நாள்ல அந்த அம்மாவுடைய சரீரம் கொழு கொழுன்னு என்ன செஞ்சிட்டான், உண்டாகி விட்டது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க கணவனாக மனைவியாக இருக்கிறீங்க. உங்களை இணைத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இணைச்சது நீங்க யாரும் பிரிக்கிறதற்கு ரைட்ஸ் கிடையாது. பிரச்சனைக்கான காரணமே உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய கீழ்ப்படுதலும் அன்பு கூறுதலும் இல்லை. அதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரிவினைகள் மாறும். உங்க உறவுக்குள்ள அந்நிய காரியத்தை உள்ள விடாதீங்க. புருஷனானவன் தன் தகப்பனையும் தாய் விட்டு தன் மனைவியோடு செஞ்சிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க அண்ணன், ஏன் தங்கச்சி, எந்த புருஷன் சொல்றானோ அந்த குடும்பத்தில் மனைவி கூட இருக்க மாட்டா. அதே மாதிரி மனைவியானவளும் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க வீடு, எங்க காரியம், அவனு தன்னுடைய தான் வந்த வீட்டை குறித்து என்ன செய்யக்கூடாது. இங்கே அதை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சிடறேன். சரியா? இப்படி இருந்தால் அவங்க குடும்ப உறவுகள் என்ன செய்யப்படும்? பலப்படும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு சின்ன ஜோம் நட்டுமா? நல்ல பிதாவே, இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரிவினைகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரடு முரடான அனுபவங்களை மாற்றி கீழ்ப்படிவதற்கும் அன்பு கூறுவதற்கும் குடும்ப உறவுகள் பலப்படுவதற்கும் ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.